இது முன்னாடி நம்ம ஒரு இதில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னது ரெப்ளிகேஷன் என்னது, டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னதுன்னு அது வரை முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெனட்டிக் கோட். ஸோ ஜெனட்டிக் கோட் என்னது? ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், a nucleic acid was copied to form another nucleic acid. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து ரெப்ளிகேஷன் என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோடில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சில சயின்டிஸ்டோட நேம்ஸ். தட் இஸ் அதில் ஃபர்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் தான் ஜார்ஜ் கேமோ. ஸோ ஜார்ஜ் கேமோ என்ன பண்ணார்? ஹீ இஸ் அ ஃபிசிசிஸ்ட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா என்சிஆர்டி ரீடிங் பண்ணுறோம் அண்ட் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் எடுத்து ஹைலைட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ரிவிஷன் மாதிரி இருக்கும். So, George Gamow, he is a physicist who argued that since there are only 4 bases if they have code for 20 amino acids and the code should constitute a combination of bases. So, என்ன சொல்ல வராருன்னா இப்போ வந்து அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து என்ன பேசஸ் தேவை. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ லைக் ஒரு காம்பினேஷன் ஆஃப் பேசஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல வராரு. He suggested that in order to code for all the 20 amino acids, 20 amino acids ku code பண்ணனும்னா the code should be made at least of 3 nucleotides. So 3 nucleotides என்ன நம்ம பார்த்திருக்கோம்? That is made up of pentose sugar, nitrogenous base and phosphate group. இதை நீங்க மறக்கவே கூடாது. இந்த 3 விஷயத்தினால தான் நம்ம நியூக்ளியோடைட்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. So இந்த ஒரு கோட்னு சொன்னா it should be made of 3 nucleotides. ஓகேவா? ஸோ இங்கே permutation, combination எல்லாம் வச்சு பார்க்கும்போது 4 raised to 3 and 4 into 4 that would generate 64 codons. ஸோ டோட்டல் இந்த மாதிரி that is இந்த மாதிரி தான் நியூக்ளியோடைட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் அதிலிருந்து என்ன ஆயிருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ்க்கு கோட் பண்ணுது. ஸோ அதை தான் யார் கண்டுபிடிச்சாரு? ஜார்ஜ் கேமோ. அண்ட் இது வந்து அவர் சொன்னார். ஸோ proof that codon was a triplet இருந்தது யார் கண்டுபிடிச்சாரு? That was another scientist, Hargobind Khorana. So Hargobind Khorana என்ன பண்ணாருன்னா அவர் வந்து they synthesizing RNA molecules with defined combination of bases. So இதை வச்சு அவர் வந்து என்னது like triplet தான், codon is a tripletனு ப்ரூவ் பண்ணது Hargobind Khorana. And next scientist வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மார்ஷல் நீரன்பர்க். ஸோ மார்ஷல் நீரன்பர்க்னு சொல்லும்போது செல்ஃப் ஃப்ரீ ஆன சிஸ்டம் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ஃபைனலி ஹெல்ப் த கோட் டு பி டெசிஃபர்ட். ஓகே, ஸோ கோடை வந்து டெசிஃபர் பண்ணுறதுக்காக ஒரு செல்ஃப் ஃப்ரீ என்ன பண்ணியிருக்காரு, சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வச்சு இவர் இது கண்டுபிடிச்சாரு. And another, that is severoocloenzyme, was also helpful in polymerizing RNA with defined sequences in a template dependent manner. So enzymatic synthesis of RNA யும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. So this இந்த மாதிரி சயின்டிஸ்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. That is George Gamow, Hargobind Khorana, Marshall Nierenberg and then we have the severoocloenzyme. அவங்களோட என்சைம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எப்போவுமே லைக் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக வர்றது நீட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியா, தட் இஸ் salient features of genetic code. ஸோ ஜெனட்டிக் கோட் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதோட ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கோடான் இஸ் ட்ரிப்ளெட். ஸோ ஒரு கோடான்னு சொன்னால் அது 3 இதை வச்சு பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் பியூரினாக இருக்கட்டும், பிரமிடினாக இருக்கட்டும், 3 விஷயங்கள் வச்சு பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் 61 கோடான்ஸ் code for amino acids and 3 codons not code for any amino acids and they are called as what? Stop codon. Okay, so codon னு சொன்னா it is triplet. 64 codons இருக்கு. அதில் 61 codons they code for amino acids whereas the 3 codons they do not code for amino acids and they are called as what? Stop codon. Okay, and next பார்த்தீங்கன்னா the amino acids are coded more, that is coded by more than 1 codon and that is called as degenerate. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா that is இங்கே வந்து we have phenylalanine.
phenylalanine னு சொல்ற ஒரு amino acid. It has been coded by UUU னு சொல்ற ஒரு codon and also UUC னு சொல்ற ஒரு codon. So ரெண்டு codons என்ன பண்ணுதுன்னா it is coding the same amino acid அப்படின்னு சொல்லும்போது that is amino acid phenylalanine is being coded by UUU and UUC. That means that is degeneracy. Okay, so degeneracy ன்னு சொல்லும்போது amino acids coded by more than one codon. Okay வா, உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And that is what degeneracy. And the codon is read in mRNA in a contiguous fashion. So continuous-ஆ இங்க வந்து ஒரு non stop ஒரு full stop இல்லாம இது வந்து அப்படியே வந்து continuous-ஆ படிச்சிட்டே வராங்க. And that is how the codon is read on an mRNA. புரியுதுன்னு நினைக்கிறேன். And there is no punctuations. எந்த ஒரு full stop கோமா எதுவுமே கிடையாது. It is read in a contiguous manner. And the code is nearly universal. So இந்த ஒரு code, இந்த ஒரு statementல என்ன அவங்க மீன் பண்றாங்கன்னா, from bacteria to human, the UUU na, that is the codon UUU na, it codes for what? Phenylalanine. ஓகேவா, phenylalanine சொல்ற ஒரு அமினோ ஆசிட்க்கு UUU கோடான் பாக்டீரியா எடுத்துக்கோங்க இல்லைனா ஹியூமன்ஸா எடுத்துக்கோங்க, இந்த ஒரு கோடான் phenylalanine தான் கோட் பண்ணும். And some exceptions to rule have been found in mitochondrial codons and in some protozoan. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். So exceptions are seen in what? The mitochondrial இருக்கிற codons and protozoal. இந்த மாதிரி the codons are not universal. UUU na, it may not code for phenylalanine னு சொல்றாங்க. Okay, and then we have AUG. It has the codon AUG. இது இம்பார்ட்டண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். AUG ன்னு சொன்னா it has dual functions. One thing என்னன்னா it codes for methionine. Methionine ன்னு சொல்ற ஒரு அமினோ ஆசிட கோட் பண்ணுது. Second is that it is an initiator codon. So ஒரு இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்றோம்னா அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கோடான் இனிஷியேட்டர் கோடான்ல AUG கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆகும். ஓகேவா, அண்ட் தென் த ஸ்டாப் கோடான்ஸ் என்னவா இருக்கும்? டெர்மினேட்டர் ரீஜியன்ல என்னவா இருக்கும்? தட் இஸ் த 3 கோடான்ஸ் we have the UAA, UAG and UGA. இந்த மூணு கோடான்ஸ் என்ன பண்ணுதுன்னா அவங்க வந்து டெர்மினேட்டர் ஒரு ப்ராசஸை எண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ we have an initiator codon AUG and the terminator codons or the stop codons, மூணு கோடான்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ these are the salient features of genetic code. ஸோ genetic code ன்னு சொல்லும்போது மெயின்லி ட்ரிப்ளெட்டாக இருக்கும் and 64 codons in total, 61 codes for amino acids, 3 வந்து கோட் பண்ணவே மாட்டேங்குது. ஸோ தே கால்ட் அஸ் ஸ்டாப் கோடான்ஸ். ஸ்டாப் கோடான்ஸ் எதெல்லாம்? UAA, UAG and then UGA. And AUG ன்னு சொல்ற ஒரு கோடான் it has what? Dual functions. It is coding for methionine and also what? It is acting as an initiator codon. And universal வந்து எல்லா கோடான்ஸ் are being nearly universal. Degenerate ன்னு சொல்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளால பார்க்க முடியுது. And then it has been read in the contiguous fashion. So இந்த ஒரு இதுல வந்து that is the salient features of genetic code. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு இதுன்னு பார்க்கறது மியூட்டேஷன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் கோட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் கோட் ஆர் தி கோடான்ல ஏதாவது ஒரு தட் இஸ் இன்சர்ஷனோ டிலீஷனோ ஏதோ ஒன்று நடக்குது, அதனால நம்மளுக்கு என்ன வருது? மியூட்டேஷன்ஸ் நடக்குது. ஸோ மியூட்டேஷன்ஸ்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் okay, so இங்க வந்து what loss or gain of a gene so as a function. So ஒரு point mutations னு சொல்லும்போது there is a loss of a gene or a gain of a gene னு சொல்லும்போது a single base pair in gene. Okay, there is a change in the single base pair in gene. ஒரு ஜீன்ல சிங்கிள் பேஸ் பேர் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும்போது we call it as what? Point mutation. பாயிண்ட் மியூட்டேஷனோட பெஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எக்ஸாம்பிள் என்னது? சிக்கிள் செல் அனீமியா. ஸோ சிக்கிள் செல் அனீமியாவை நீங்கள் மறக்கவே கூடாது. அண்ட் தட் இஸ் என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னா பீட்டா குளோபின் செயின் ஓட அங்கே வந்து தட் இஸ் 6th பொசிஷன் பீட்டா குளோபின் செயினில் அங்கே வந்து தட் இஸ் குளுட்டாமிக் ஆசிட் வேலின் ஆகுது, தெரியுதுல்ல? ஸோ குளுட்டாமேட் டு வேலின் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகுது, அங்கே வந்து ஆல்ரெடி குளுட்டாமேட் இருக்கணும். நார்மலான ஹீமோக்ளோபின் செயினில் குளுட்டாமிக் ஆசிட் இருக்கிற வேண்டிய இடத்துல வேலின் வருது. And because of that ஒரு mutation நடக்குது. So that mutation is called as what? Point mutation. So அதனால என்ன ஆகுது? நார்மலி இருக்கிற ஒரு ஹீமோக்ளோபின்
பைகான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்க வேண்டியது அது என்னவா மாறுது, சிக்கல் செல் ஆன ஷேப்புக்கு மாறுது. ஸோ தட் ஆக்சிஜன் எல்லாம் வந்து அதில் இருக்கிறதெல்லாம் கம்மியாகுது. ஸோ சிக்கல் செல் அனீமியா வருது. ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் டிசீஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் சிக்கல் செல் அனீமியா. ஸோ point mutation னு சொல்லும்போது we have an insertion or deletion of a base, ஓகேவா, in the structural gene. அதுதான் point mutation னு சொல்லுவாங்க. So next mutation, next type of mutation னு சொல்லும்போது here insertion or deletion of one or two bases changes the reading frame from the point of insertion or deletion. So இங்க பாத்தீங்கன்னா basesல வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு, that is more than one. அங்கே வந்து ஏதாவது இன்சர்ஷன் நடக்குது இல்லைன்னா டிலீஷன் நடக்குதுன்னா அங்கே வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் நடக்குது. ஸோ ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டிலீஷன் மியூட்டேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி we can see in many enzymatic reactionsலாம் உங்களால் இது பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எனி டவுட்ஸ், ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ we can discuss that doubts. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have to know about tRNA. ஸோ tRNAன்னு சொல்லும்போது the adapter molecule. அடாப்டர் மாலிக்யூல்னு சொல்லும்போது என்னது, தட் இஸ் டூயிங் சம்திங், ஓகேவா, அது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால தான் அடாப்டர் மாலிக்யூல்னு வந்திருக்கு. So the tRNA, it is then called as the sRNA, which is called as what? The soluble RNA. எல்லா சென்டென்ஸும் இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். And was known before the genetic code was postulated. So இங்கே வந்து that it is role as what? Adapter molecular role இருக்கு. So tRNA சொல்லும்போது it has an anticodon loop and it has bases complementary to the code and it has an amino acid acceptor end and which binds to the amino acids. So இது புரியணும்னா நம்ம இந்த ஒரு டயக்ராம் பார்க்கலாம். So we have it has an amino acid acceptor end. So amino acid வந்து amino acid poolல இருந்து, ஒரு பூல் இருக்கு, நிறைய amino acids இருக்காங்க. ஸோ அங்கே இருந்து ஒரு ஆள் என்ன பண்ணணும், அங்கே இருந்து யாராவது ஒரு ஆள் கொண்டு வந்தாதான் இங்கே என்ன நடக்குது, டிரான்ஸ்லேஷன்னு சொல்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் நடக்கிற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வர்றது யாருன்னா இட் இஸ் tRNA. ஸோ tRNA அமினோ ஆசிட் இருக்கிற பூலுக்கு போய் அமினோ ஆசிட் ஆக்செப்டர் எண்டில் வந்து என்ன வருது, தட் இஸ் அமினோ ஆசிட் வருது. சும்மா அமினோ ஆசிட் வந்தால் போதுமா, இல்லை. ஸோ அது வந்து எப்படி வருதுன்னா இட் இஸ் கரஸ்பாண்டிங் டு வாட், த கோட் விச் இஸ் ப்ரெசென்ட் ஆன் தி கோடான். கோடான் வந்து என்ன கோடான் இருக்கோ, எம்ஆர்என்ஏல என்ன கோடான் இருக்கோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு அமினோ ஆசிட் தான் அங்கேருந்து வருது. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது we can see we have an anticodon loop. Anticodon loop இருக்கு, அமினோ ஆசிட் அக்செப்டர் எண்ட் இருக்கு. that is the main arms of the tRNA. So tRNA are specific for each amino acid. So என்ன கோடான், என்ன ஆன்டிகோடான், தட் இஸ் என்ன கோடான் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா AGUன்னு சொல்கிற ஒரு கோடான் இருக்குது எம்ஆர்என்ஏல. ஸோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக tRNAல we have UCA. ஸோ அங்கே வந்து என்ன அமினோ ஆசிட் எடுத்துகிட்டு வரணும், தட் இஸ் செரின். ஸோ இந்த மாதிரி the tRNA is being what specific for an amino acidன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அமினோ ஆசிட்க்கு ஈச் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் த இனிஷியேஷன் தேர் இஸ் வாட், another specific ஆன tRNA and that is called as the initiator tRNA. ஸோ initiator tRNA சொல்லும்போது we have AUG-ஆ இருக்கும். ஓகேவா? AUG வந்து கோடான் இருக்கும் and there are no tRNAs for stop codons. ஸோ stop codons reach ஆனால் அங்கே என்ன இருக்காது, tRNA கிடையாது. Okay, so hope you all understand that tRNA சொல்ற ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொன்னா it is clover structure அப்படி சொல்லிருக்காங்க. clover leaf structure in secondary structure and actually இது வந்து ஒரு inverted L shapeல இருக்கு. So secondary structure of tRNA சொல்லும்போது clover leaf like structure and அதோட original shape ன்னு சொன்னா inverted L. So tRNA ஓட ஸ்ட்ரக்சரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். and externally it has a D loop and a T loop. Okay, and also variable arm இருக்கு. ஸோ ஒரு அமினோ ஆசிட் ஆக்செப்டர் இருக்கு, ஒரு ஆன்டிகோடான் லூப் இருக்கு, அண்ட் தென் இதுக்கு கரஸ்பாண்டிங் லைக் இந்த tRNA மெயின் ஃபங்க்ஷன் அமினோ ஆசிடை எடுத்துட்டு வர்றது, எம்ஆர்என்ஏ கோடானுக்கு கரஸ்பாண்டிங்காக எடுத்துட்டு வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அமினோ ஆசிடை லைக் ஒரு செயின் மாதிரி பீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க
என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் கூட சேர்ந்து அவங்க ஒரு பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலிபெப்டைடான செயின் தான் வருது, ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, டிஆர்என்ஏ ஆக்ட் அ மெயின் ரோல், தட் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அன் அடாப்டர் மாலிக்யூல். ஓகே, ஸோ இந்த 2 ஃபிகர்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே ஹலோ, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து we are doing an NCERT reading. Okay. So the cellular factory responsible for synthesizing proteins is what? Ribosome. Ribosome ஒரு organelle, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் என்ன நடக்குதுன்னா synthesis of protein நடக்குது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் செல்லுலர் ஃபேக்ட்ரி ரைபோசோம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த ரைபோசோம்னு சொல்கிற அதோட ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்ம எங்கே டிரான்ஸ்லேஷன் நடக்குது, எப்படி டிரான்ஸ்லேஷன் நடக்குது, ஸோ தட் அதோட எண்ட் ப்ராடக்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ரைபோசோம்னு சொல்லும்போது it consists of a structural RNAs. So structural RNAs irukku and about 80 different proteins irukku. Okay va? So that is we have consist of structural RNAs and then about 80 different proteins irukku. So idu or inactive state la irunduchuna adukku rendu subunits irukku. We have a large subunit and also a small subunit. So inactive states la irukumbodhu we will be having two subunits irukku, that is we have a large subunit and a small subunit. So in the small subunit la enna nadakudhu, small subunit nu sollumbodhu inge vandu it encounters an mRNA. So mRNA வருது small subunit. இங்க பாத்தீங்களா இந்த ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க பாரு, NCERT ல எல்லாமே இருக்கு. NCERT நீங்க எல்லா ஃபிகர்ஸும் தரவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வந்துருச்சுன்னா இட் வில் பி லைக் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ஸ்மால் சப்யூனிட். ரைபோசோமோட ஸ்மால் சப்யூனிட் தான் இட் வில் என்கவுண்டர் வித் வாட்? mRNA. Okay, so the process nu சொல்லும்போது the process of translation of mRNA to protein it begins here. So small subunit la da இந்த ஒரு process ஆரம்பிக்குது. The two sites in the large subunit, okay, so that is two sites in the large subunit nu சொல்லும்போது for subsequent amino acids to bind to and thus be close enough to each other for formation of what? Peptide bond. So இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு sites இருக்கு in large subunit. Okay va? So இங்கே வந்து that is இங்கே வர்றதுக்கான ஒரு site இருக்கு and then binding நடக்கிறதுக்கான ஒரு site இருக்கு and then exit port இருக்கு. So entry port இருக்கு and actual binding நடக்கிற இடம் இருக்கு and then exit port இருக்கு. So இந்த ஒரு இதில் வந்து that is இங்கே வந்து close enough இருக்கு. So close enough so that the peptide bonds are formed. இங்கே பாருங்க there peptide bond formation. So அது வந்து எங்க நடக்குது? large subunitல நடக்குது. So ribosome has a small subunit and a large subunit. Small subunit னு சொல்லும்போது mRNA கூட வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க வந்து encounter பண்ணுது small subunit and large subunit னு சொல்லும்போது அங்க தான் வந்து ஆக்சுவலான peptide bond formation, polypeptideலாம் ஃபார்ம் ஆகுது in the large subunit. ஓகேவா? ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And ribosome it also acts as a catalyst. So இந்த மாதிரி ஒரு இடம் மட்டும் கொடுக்காம cellular factory மட்டும் இல்ல, that is அதோட job வந்து என்னது? It is also a catalyst. So for the formation of the peptide. ஓகேவா? So 23 sRNA இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, that is 23 sRNA. 23 sRNA in bacteria is the enzyme ribozyme. So that is 23 sRNA rRNA in bacteria அதுதான் ribozyme னு சொல்வாங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. So translational unit in mRNA, sequence of RNA, that is ஒரு start codon இருக்கும். Okay, then we have the start codon and the stop codon and codes for polypeptide. So ஒரு translational unit னு சொல்லும்போது என்னது? It has a start codon and a stop codon and நடுவுல we have the codons for the polypeptide. So start codon னு சொல்லும்போது AUG இருக்கும். AUG மட்டும்தான் start codon and then stop codons நமக்கு வந்து நிறைய stop codons இருக்கு இல்லையா? 3 stop codons இருக்கு, அதில் ஏதாவது ஒன்று and then நடுவுல that is the code for the polypeptide. என்னெல்லாம் codes வேணுமோ அது வந்து அங்கே இருக்கும். So that is the translational unit in mRNA ன்னு சொல்லுவாங்க.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்லேஷனல் யூனிட்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிறதும் தேர் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் த போலிபெப்டைட் ஃபார்மேஷன். ஸோ அந்த யார் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ, யார் வந்து இதில் வந்து தட் இஸ் அவங்க வந்து இல்லையோ, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் டிரான்ஸ்லேஷனல் ஆன யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ அன்டிரான்ஸ்லேட்டட் ஆன ரீஜியன்ஸ், ஓகே, அன்டிரான்ஸ்லேட்டட் ஆன ரீஜியன்ஸ்னு சொன்னால் த ரீஜியன் விச் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட், ஸோ விச் இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் டிரான்ஸ்லேஷன், அதுதான் untranslated region. So untranslated regions which are present at both 5' end and 3' end, so they are present, okay. So that is before the start codon and after the stop codon. So start codon ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி and stop codon க்கு அப்புறம் இருக்கிற region தான் untranslated region. So இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் what is translation ஆன unit and what is untranslational ஆன unit, okay. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லும்போது இனிஷியலி என்ன நடக்குதுன்னா, இனிஷியலி நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன்? டிரான்ஸ்லேஷன்னு சொல்லும்போது translation it refers to the process of polymerization of amino acids to form polypeptide chain. So translation na நம்ம வந்து replicate, that is central dogma திருப்பி rewind பண்ணுங்க. From DNA to RNA it is what? Transcription. DNA to DNA it is replication, and then from RNA to proteins it is what? Translation னு சொல்லுவாங்க. So polymerization of amino acids இப்படி வந்து மாலை மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பீட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அண்ட் அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்னால அவங்க ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் ப்ராசஸ் இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? தட் இஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ மெயினாக இங்கே என்ன பாண்ட் வருது? போலிபெப்டைட் பாண்டாக இங்கே வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஒரு பெப்டைட் பாண்டுக்கு வந்து என்ன தேவை? எனர்ஜி தேவை. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்னு சொல்லும்போது we have the first phase itself. Amino acids are activated in the presence of ATP. So நம்ம இதில் வந்து ATP மறக்க கூடாது. So ATP தான் என்ன பண்ணுது? எனர்ஜி கொடுக்குது. So they are linked to their cognate tRNA and the process is commonly called as what? Charging of tRNA or amino acylation of tRNA. So இங்கே வந்து amino acids வரணும்னா peptide bond form பண்ணணும்னா என்ன தேவை? எனர்ஜி தேவை. எனர்ஜிக்காக ஃபர்ஸ்ட் யார் வரா? ATP வராங்க. ATP வந்து tRNA கூட லிங்க் ஆயிருக்காங்க. ஸோ தட் tRNA ஒன்று சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ சார்ஜிங் லைக் இனிஷியலான ஒரு என்ன பண்ணுறது? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அண்ட் தட் சார்ஜிங் ஆஃப் tRNA அண்ட் தென் அமினோ அசைலேஷன் ஆஃப் tRNA நடக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு தட் இஸ் tRNA, ரெண்டு சார்ஜ் ஆன tRNA பக்கத்தில் வருது. ஸோ தட் அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. So that is how a peptide bond is formed. And in the process that takes place in the ribosome. So இப்போ வந்து நான் முன்னாடி படிச்சதும் இப்போ வந்து ஸ்டெப்ஸில் படிக்கும்போது உங்களால் கனெக்ட் பண்ண முடியணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா initiation. That is ribosome, it binds to mRNA at start codon, that is AUG-ல போய் bind பண்ணுது. And we have what? It is recognized only by initiator tRNA. So initiator tRNA வந்தா மட்டும்தான் அதனால that is start codon mRNA-ல codon இருக்குல்ல, AUG-யை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன அமினோ ஆசிட்ஸை எடுத்துட்டு வர முடியும். ஸோ தட் அந்த ஒரு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி வைக்க முடியும். ஸோ தட் இஸ் ஹவு த இனிஷியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ், ஓகே. ஸோ ரைபோசோம் இட் ப்ரொசீட்ஸ் டு elongation, that is phase of protein synthesis. ஸோ ரைபோசோம் என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எலாங்கேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? சாரி, இனிஷியேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? எலாங்கேஷனாக இருக்கும். ஸோ இனிஷியேஷனில் நம்ம வந்து AUG கூட வந்து கோடான் இருக்குது. ஸோ தட் அங்கேருந்து இனிஷியேட்டர் tRNA வருது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. இனி வந்து அந்த ப்ராசஸை நம்ம வந்து தொடரணும். எப்படி தொடருது? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா the ribosome proceeds elongation and during this stage complex is composed of amino acids linked to tRNA. So இப்போ மற்ற tRNAஸ்லாம் வரும். இனிஷியேட்டர் tRNA ஆரம்பிச்சு வச்சிருச்சு. இனி மற்ற tRNA அடாப்டர் மாலிக்யூலாக இந்த அமினோ ஆசிட் பூலில் போய் அமினோ ஆசிட்ஸை எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து mRNAக்கு கரஸ்பாண்டிங்காக கொண்டு வரும். ஸோ தட் பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்.
Okay, so the ribosome moves from codon to codon along the mRNA. இந்த மாதிரி அந்த mRNA இப்போ இப்படி இருக்குன்னா இதுக்கு வந்து இப்படியே போய் வரும். That is, it moves along the mRNA, codon நல்லா read பண்ணும். And what? Amino acids ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் and translated into polypeptides, and that is dictated by DNA and represented by mRNA. At the end, the release factor binds to stop codon, and அந்த மாதிரி translation process is being ended. So polypeptide வந்து form ஆயிருக்கு, that is protein form ஆயிருக்கு. Okay, so அதுதான் translation process. இது இவ்வளோ சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். தட் இஸ் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ ஒரு அமினோ அசைலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன், அண்ட் ஃபைனலி இந்த ரிலீஸ் ஃபேக்டர் வந்து டெர்மினேட் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தட் இஸ் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். எப்படி தான் ரெகுலேஷன், தட் இஸ் இது ஒரு ப்ராட் டேர்ம், ஓகேவா? ஸோ வேரியஸ் லெவல்ஸில் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்க்க முடியும். தட் இஸ் இன் யூகேரியாட்ஸில் ரெகுலேஷன் எங்கெல்லாம் நடக்குது? இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் அட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல். எங்கே தான் ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்? HNRNA, mRNA எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு சார்? ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லும்போது HNRNA, தட் இஸ் ஹெட்ரோஜீனஸ் ஆன RNA. ஸோ HRNA ஃபார்ம் ஆகிற இடம் processing level, that is regulation of splicing and transportation of mRNA to the cytoplasm and translation level. So eukaryotes la இந்த நாலு levelsல தான் என்ன நடக்குது? Regulation of gene expression நடக்குது. So இங்க பாத்தீங்கன்னா that is simple termsல சொல்லணும்னா metabolic, physiological or environmental conditions that regulate the gene expression. So metabolic, physiological and environmental conditions தான் என்ன வந்து that is என்ன affect பண்ணுது? Expression of gene affect பண்ணுது. So the development and differentiation of embryo into adult organisms அது வந்து ஒரு coordinated ஆன regulation at several set of genes, ஓகேவா? So நிறைய genes வருது, express ஆகுது. And then இங்கே வந்து ஒரு that is மெட்டபாலிக்காக இருக்கட்டும், ஃபிசியாலஜிக்கலாக இருக்கட்டும், என்விரான்மெண்டலான ஃபேக்டர்ஸ் தான் நம்மளோட ஜீன் எக்ஸ்பிரஷனை that is டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. So in prokaryotes, ஓகேவா, in prokaryotes, control of rate of transcriptional initiation is the predominant site of what? Site for the control of what? Gene expression. So in prokaryotes இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அங்கே ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னு சொல்லும்போது இட் ஹாஸ் அ ப்ரமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அண்ட் தென் டெர்மினேட்டர்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ இங்கே RNA பாலிமரைஸ் பைண்ட் பண்ணுறதை ரீகலெக்ட் பண்ணுங்கள். RNA பாலிமரைஸ் வந்து ப்ரமோட்டருக்கு பைண்ட் பண்ணுது அண்ட் இட் இஸ் இன் டர்ன் ரெகுலேட்டட் பை an interaction of an accessory protein. அங்கே வந்து என்னது ஒரு சிக்மா ஃபேக்டர்னு சொல்லியிருக்கேன். சிக்மா ஃபேக்டர் போய் அந்த ஒரு RNA பாலிமரேஸ் கூட ப்ரமோட்டர் ரீஜியனில் பைண்ட் பண்ணும்போது தான் அந்த ஒரு ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் தட் இஸ் த ஆக்சசிபிலிட்டி, த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் தட் இஸ் இது வந்து லைக் ப்ரொமோட் பண்ணலாம், இனிஷியேட் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ண வைக்கலாம், இல்லைனா அது வந்து அப்படியே டெர்மினேட் பண்ண வைக்கலாம். ஸோ ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த ஒரு ரோலை இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ த accessibility of proton regions in prokaryotic DNA regulated by interaction of proteins with sequences. So இந்த மாதிரி that is இந்த மாதிரி ஒரு interaction of proteins நம்ம வந்து எங்கே பார்க்க முடியும்னா operators. So operator region னு சொன்னா that is we can see in the case of prokaryotes, ஓகேவா? So each operon னு சொன்னா has its own operator and a specific ஆன ரெப்ரஸர் இருக்கும். ஸோ ஆப்ரேட்டர்னு சொல்லும்போது அதுக்கு சொந்தமாக வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் சொந்தத்திலே வந்து அதுக்கு வந்து ஆள் இருக்குன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ரோன்னு சொல்லும்போது ஒரு ஜீன் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம படிக்கிறது தான் லேக் ஆப்ரோன். ஸோ லேக் ஆப்ரோன்னு சொல்லும்போது ரெண்டு சயின்டிஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குது, தட் இஸ் ஃப்ரான்காய்ஸ் ஜேக்கப் அண்ட் ஜேக்
that is Jack Monod. So இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். And they were like அவங்க நிறைய contributions to find the lac operon and gene expression. So gene expression சொல்லும்போது அது வந்து சிம்பிளாக படிக்க முடியறது ஒரு விஷயம் கிடையாது. So it has to be experimentally proven. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா lac operon சொல்லும்போது a polycistronic structural gene is regulated by a common promoter and regulatory gene. So இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு lac operon ன்னு சொன்னால் ஒரு gene, ஓகேவா? ஸோ இந்த ஒரு structural gene வந்து that is regulated by ஒரு promoter இருக்கு and certain structural genes இருக்கு, regulatory genes இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு arrangement of genes in bacteria தான் நம்ம இவ்வளோட்டி சொல்லிட்டு இருக்கோம் ஓப்பரோன்னு சொல்லுது, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓப்பரோன் தான் லேக் ஓப்பரோன், ட்ரிப் ஓப்பரோன், ஆரா ஓப்பரோன், ஹிஸ் ஓப்பரோன்னு சொல்கிற நிறைய ஓப்பரோன்ஸ் வந்து இருக்கு இன் ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து படிக்கிறது என்னன்னா லேக் ஓப்பரோன். லேக் ஓப்பரோன்னு சொல்லும்போது we have one regulatory gene and we have 3 structural genes. Okay, so one regulatory gene and 3 structural genes. One regulatory gene னு சொல்லும்போது that is the I gene and structural gene சொல்லும்போது ZYA. So ZYA னு சொல்றது. So I gene னு சொன்னா it codes for the repressor of the lac protein, lac operon, and the Z gene codes for what? Beta galactosidase னு சொல்ற ஒரு enzyme. Okay, that is hydrolysis of disaccharide. And then Y gene னு சொல்லும்போது permease னு சொல்ற என்சைம்க்கு கோட் பண்ணுது and A gene னு சொல்லும்போது transacetylase. So this figure நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், that is figure 5.14 lac operon ஓட figure. That is இங்க பாருங்களேன், இங்க வந்து we have the promoter region and we have the I gene. I gene என்ன பண்ணுதுன்னா ஐஜீன் தான் என்ன பண்ணுது, ரெப்ரஸரான எம்ஆர்என்ஏ வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓகேவா? ஸோ எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் டிரான்ஸ்லேட் ஆகி தட் இஸ் ரெப்ரஸர் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகுதுன்னா நார்மலி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசரோட ஆப்சன்ஸில் என்ன பண்ணுது, அது போய் ஆப்ரேட்டர் ரீஜியனில் இங்கே வந்து ஆப்பரோன்னு சொல்லும்போது அதுக்கான ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ ஆப்பரோன் ரீஜனில் போய் பைண்ட் பண்ணி என்ன பண்ணுது, இந்த ரெப்ரஸர் அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரல் ஜீனோட எக்ஸ்பிரஷனை பிளாக் பண்ணுது. பட் in the presence of an inducer, for example lac operon சொல்லும்போது we have that inducer ஆன என்னது lactose வருது. So lactose வந்து it will what, inactivate the repressor. repressor inactivate பண்ணா இனி போய் repressor போய் ஆபரேட்டர்ல பைண்ட் பண்ணாது. So that structural genes என்ன பண்ணுது, அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்குது. So அந்த மாதிரி they produce a lac mRNA by transcription and translation வழி நான் சொன்ன மாதிரி they produce the beta galactosidase, permease and transacetylase. So beta galactosidase னு சொன்னா that will what, hydrolysis of disaccharides. Disaccharide னு சொல்லும்போது we have the lactose. So lactose, what is it? Lactose is made up of what? Glucose and galactose. So அந்த மாதிரி உடைக்கிற வேலையை பண்றது யாரு, beta galactosidase. So Z gene produces beta galactosidase and then we have the Y gene, permease. That is இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ்க்கு வந்து செல் பெர்மியபிலிட்டி ஜாஸ்தி பண்ணுறது யார், பெர்மியேஸ் சொல்கிற என்சைம். அண்ட் தென் ஏ ஜீன்னு சொல்லும்போது டிரான்ஸ்அசெட்டலேஸ். ஸோ வித் தட் அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆல் 3 ஜீன் ப்ராடக்ட்ஸ் லாக் ஓப்ரோன் ஆர் ரெக்வயர்ட் for the metabolism of lactose. So இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன புரிய வருது உங்களுக்கு, lactose ஒரு substrate ஆக்ட் பண்ணுது for the enzyme beta galactosidase and it regulates switching on. So இந்த ஒரு lactose இருந்தனால தான் repressor protein கூட bind பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா அந்த structural geneோட expressionக்கு ஆளாகுது, புரியுதா? So lactose is an inducer, it is a substrate, ஓகேவா? ஸோ அதனால ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்னால அவங்க வேலையை அவங்களால பண்ண முடியுது. இப்போ லாக்டோஸ் இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் என்ன பண்ணல, எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேங்குது. ஸோ இட் இஸ் அன் இன்டியூசர். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டியூசர் வச்சு நம்ம சொல்கிறது தான் தட் இஸ் இன்டியூசபிள் ஆப்ரோன்னு சொல்லுவோம். ஸோ in absence of a preferred carbon source such as glucose, if lactose is provided in growth medium of bacteria, the lactose is transported into the cells. In the transportation of the lactose yaar பண்றாங்க, permease பண்றாங்க, புரியுதா? So lactose then induces the operon in the following manner.
repressor நான் இப்போ சொன்னது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. The repressor of the operon is synthesized from the I gene. Repressor protein binds the operator region and prevents the RNA polymerase and transcribing the operon. But in the presence of an inducer such as lactose, the repressor is inactivated, so that will allow the RNA polymerase to access the promoter and transcription proceeds. So இங்கே என்ன புரிய வருதுன்னா ரெகுலேஷன் ஆஃப் லாக் ஓப்ரோன் பை அ ரெப்ரஸர். ஸோ ரெப்ரஸர் இருந்தால் அதனால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் நெகட்டிவ் ரெகுலேஷன். ஸோ சொந்தமாக ரெப்ரஸர் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டும் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால என்ன சொல்லுவோம் நம்ம அதை நெகட்டிவான ரெகுலேஷன்னு சொல்லி இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லாக் ஓப்ரோன்னு சொல்லும்போது ஜஸ்ட் ரிமெம்பர் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸோட அரேஞ்ச்மெண்ட்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்னு சொல்கிறது லாக் ஓப்ரான். அண்ட் லாக் ஓப்ரானில் என்ன தான் இருக்குது? ப்ரொமோட்டர் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டர் ஆன இது இருக்குது, அண்ட் ஐ ஜீன் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அது இருக்குது. ஸோ ஐ ஜீன்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போன்னா அது வந்து ரெப்ரஸர் ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் அது வந்து அது சொந்தமாக என்ன பண்ணுது ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்க்கு எக்ஸ்ப்ரெஷன் வந்து பண்ண விடலை. ஸோ தட் அது ஒரு நெகட்டிவான ஓப்ரோனோட எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் ஓகேவா? ஸோ லாக்டோஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன பண்ணுது ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அஸ் இன்டியூசபிள் ஓப்ரோன். அண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லாக்டோஸ், ஸோ லாக்டோஸ் இஸ் கால்ட் அஸ் தி இன்டியூசர். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் லாக் ஓப்ரோனில் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அண்ட் அலாங் வித் சயின்டிஸ்ட் ஓகே. ஸோ ஃப்ரான்கோயிஸ், ஜே கப்பன்செக், மொனார்ட் அவங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வித் தட் லாக் ஓப்ரோன் ஓவர். அண்ட் தென் வி ஹாவ் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு லாக் ஓப்ரோனில் ஏதாவது ஒரு டவுட்ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் போடலாம் ஓகேவா? ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது இப்போ நம்ம நிறைய ஜீன்னு சொல்லி படிக்கிறோம், ஜீனை வந்து அரேஞ்ச் பண்ணது பண்ணுறோம். ஆனால் என்ன இந்த ஜீன் படிச்சுட்டு நம்மளுக்கு என்ன தான் யூஸ்ஃபுல்லாக என்ன தான் இதோட வந்து எண்ட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ ஜீன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அதை வந்து படிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுறது. தட் இஸ் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அண்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு சொல்கிறது இது ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஓகேவா? ஸோ இந்த ஒரு மெகா ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட சாலியன் ஃபீச்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும் ஓகேவா? ஸோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம வந்து அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறது அதுதான் இங்கே வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் ஓகே. ஸோ ஹியூமன் ஜீனோம்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் அப்ராக்சிமேட்லி 3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது this mega project எப்போ ஆரம்பிச்சதுன்னா இது ஒரு 13-year project and it was coordinated by US Department of Energy, National Institute of Health ன்னு சொல்கிறேன். அண்ட் இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க இந்த ஹியூமன் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய அதை வெல்கம் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் ஜப்பான், ஃப்ரான்ஸ் இது எல்லாம் சென்டென்ஸ் நீங்கள் வந்து படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ the project was completed in the year 2003 ஓகேவா? and completed in the year 2003 and it was started in the year what 1990. So 1990 launch பண்ணி 2003 ஆகும்போது they completed the project and it was a 13 year ஆன ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சு. and என்ன தான் பண்ணாங்க இவங்க இந்த ஒரு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வச்சு என்ன தான் பண்ணாங்க? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா they identified approximately 20,000 to 25,000 genes in human DNA. So human DNAல இவ்வளோ ஜீன்ஸையும் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்புறம் சீக்வன்சஸ் ஆஃப் 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸை டிட்டர்மைன் பண்ணாங்க எது ஹியூமன் டிஎன்ஏ பண்ணுறதுல. ஸோ ஹியூமன் டிஎன்ஏல என்னெல்லாம் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் இருக்கோ அதை பற்றி படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க டேட்டா பேஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் டேட்டா அனாலிசிஸ்க்கான டூல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அவங்கக்கிட்டே வச்சுக்காமல் அதர் டெக்னாலஜிஸ்க்கு தட் இஸ் அதர் செக்டர்ஸான இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அண்ட் இதை வந்து எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூ தட் மே அரைஸ் ஃப்ரம் ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் தட் இஸ் ஹியூமன் டிஎன்ஏல இருக்கிற ஜீன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அண்ட் தென் இவங்க வந்து இருக்கிற அந்த பேஸ் பேர்ஸ் பற்றியெல்லாம் படித்தாங்க, இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணாங்க, இருக்கிற டூல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க.
and then they transferred these all the important ஆன விஷயங்கள் to other sectors and அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வர எல்லா இஷ்யூஸையும் அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. So that they were the goals of what human genome project. Okay, so human genome project ன்னு சொல்லும்போது இதில் வந்து we have to keep in mind many non-human model organisms such as bacteria, yeast, and we have the Cynorhabditis elegans and Drosophila, the plants, they have been also sequenced. So நம்ம நினைப்போம் human ஆன gene மட்டும்தான் எடுத்திருக்காங்க, but non-human ஆன organisms have been also been sequenced and examples ஞாபகம் வச்சுக்கோங்க, NCERTல கொடுத்திருக்காங்க. And then methodology. So எப்படி தான் இந்த human genome project என்னெல்லாம் methods வச்சு தான் பண்ணியிருக்காங்க. So அது வந்து என்ன புரிய வருதுன்னா, the methods involve two major approaches. Okay, so okay, நம்ம வந்து NCERT ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ஓகேவா? ஸோ the methods involved two major approaches. So approach focused on identifying all the genes that are expressed as RNA. So RNA-வா expressed பண்ணுற எல்லா ஜீன்ஸையும் இவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ ரெண்டு அப்ரோச் வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க மெத்தடாலஜியில். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னவா இருக்கும்னா, it is what identifying all the genes that are expressed as RNA and these are called as what expressed sequence tags. So RNA-வா யாரெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்களோ அந்த எல்லா ஜீன்ஸும், தட் இஸ் ஜீன்ஸ்லேருந்து ஆரம்பித்து டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏ இருக்குது ஜீன்ஸில். ஸோ டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவா எக்ஸ்பிரஸ் பண்ணுற எல்லா ஜீன்ஸையும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அப்ரோச் என்னென்னா, இது வந்து ஒரு பிளைண்டான அப்ரோச். தட் இஸ் ஒரு ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அதில் வந்து கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வன்சஸ் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் கொடுத்து அசைன் பண்ணி அந்த மாதிரி படித்தது தான் sequence annotation. So ரெண்டு மேஜரான methodologies used in this project were first expressed sequence tags, ரெண்டாவது விஷயம் என்னன்னா sequence annotation. So இந்த ரெண்டு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து total DNA of the cell வந்து அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணி அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணி சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணி அண்ட் சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸை வச்சு தான் க்ளோன் பண்ணி அதை வச்சு தான் படிச்சிருக்காங்க. ஸோ க்ளோனிங்னு சொல்கிறது என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது, அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை நம்ம அந்த வந்து ஒரு இதுலேருந்து எடுத்து ஐசோலேட் பண்ணிக்கிறோம். ஐசோலேட் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்கள வந்து வெக்டர்ஸ்குள்ளே வந்து க்ளோன் பண்ணியிருக்கோம். ஸோ வெக்டர்ஸ்னு சொன்னால் ஒரு கேரியர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதே மாதிரி நிறைய லைக் ஆம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒன்று மட்டும் இல்லாமல் நிறைய அதுலேருந்து நம்ம லைக் அதுலேருந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி அண்ட் ஈச் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அண்ட் அதை வச்சு சீக்வன்ஸ் பண்ணி படிச்சிருக்காங்க இந்த ஒரு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அண்ட் காமன்லி யூஸ்டான ஹோஸ்ட் என்னது, தட் இஸ் த பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட். அண்ட் த வெக்டர்ஸ் வந்து the bacterial artificial chromosomes and yeast artificial chromosomes. இது previous year NEET questionல கேட்டிருக்காங்க. That is என்னது vectors for the like express sequence tags இருக்கட்டும் or sequence annotation இருக்கட்டும். So what were the host and the vectors? So host ன்னு சொல்லும்போது remember about bacteria and yeast, அதுக்கு corresponding ஆன vectors bacterial artificial chromosomes and yeast artificial chromosomes. இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so okay, organic chemistry நம்ம வந்து போடலாம். ஓகேவா? லைவ் செஷன் கண்டிப்பாக வரும். ஓகேவா? கவலைப்படாதீங்க. இப்போ வந்து molecular basis of inheritance இதை படிச்சுட்டு நம்ம வந்து we will be having sessions for chemistry too. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னன்னா the fragments were sequenced using automated DNA sequences and it was developed by Frederick Sanger. ஸோ ஃபெட்ரிக் சாங்கர்னு சொல்கிற வேற ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? அவர் என்ன பண்ணார்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் இன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணார்னா அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அமினோ ஆசிடாக இருக்கும், எப்படிப்பட்ட அமினோ ஆசிடாக இருக்கும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது தான் இந்த ஃபெட்ரிக் சாங்கர். ஸோ ஃபெட்ரிக் சாங்கர் என்ன பண்ணார்னா சீக்வன்சஸ் வேர் அரேஞ்ச்ட் பேஸ்ட் ஆன் சம் ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ் ப்ரெசென்ட் இன் தம். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு அவங்க வந்து பண்ணி
and இந்த மாதிரி alignment வந்து அதை வச்சு படிச்சது தான் ஃபெட்ரிக் சாங்கர். ஸோ ஃபெட்ரிக் சாங்கர் automated DNA sequence அதை படிச்சதான் சாங்கர். ஓகேவா? he developed the determination of amino acids in the sequences, protein sequences படிச்சாங்க. and sequence இப்போ வந்து computer based programs were developed. okay, so with that computer based ஆன program. so this is a representative diagram. gene எடுத்தாங்க செல்ல இருந்து குரோமோசோம்ல இருக்கிற ஜீன் வந்து படிச்சாங்க and then isolate பண்ணி குரோமோசோம் இருக்கு, குரோமோசோம்ல இருக்கிற ஜீன் வந்து and then அதை வந்து லாஸ்ட் அதுல இருந்து ஆம்பிளிஃபிகேஷன் குளோன் எல்லாம் முடிச்சு finally அதை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக ஆக்கியிருக்காங்க and that is the human genome project. data analysis பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ படிக்கிறது and that is the human genome project. So the sequence of chromosome 1 was completed only in May 2006. So இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து 13-year ப்ராஜெக்டாக இருந்தாலும் started in 1990 and ended in 2013. but 2013 இல்லை 2003 ஆனால் 2006ல தான் குரோமோசோம் 1. ஓகேவா? ஸோ குரோமோசோம் 1ஓட சீக்வன்ஸ் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 2006. அந்த ஒரு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 24 குரோமோசோம்ஸ் அண்ட் 22 ஆட்டோசோம்ஸ் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் டு பி சீக்வன்ஸ். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னதான் salient features of human genome? இந்த ஒரு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மளுக்கு என்னதான் புரிய வந்துச்சு? what is what? the human genome இருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்? what are the features? அது வந்து பார்க்கும்போது that is human genome, it contains 3164.7 million base pairs. ஸோ இவ்வளோ மில்லியன் பேஸ் பேர்ஸ் எங்கே இருக்குது? ஹியூமன் ஜீனோமில் இருக்குது. and average ஜீன்னு சொன்னால் it consists of 3000 bases. so 3000 bases இருக்கு and அதில் வந்து size வந்து vary பண்ணும். that is largest known human gene, that is dystrophin at that is 2.4 million bases. இதெல்லாம் previous year NCR, that is NEET questions வந்திருக்கு from only NCRT. இந்த லைன்ஸ் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. that is largest known human gene, that is dystrophin at 2.4 million bases. and total number of genes nu sonna it is estimated at 30,000 and it is like 80,000 to 1,40,000 genes irukku kandupidichirukanga. and the functions are unknown for over 50%. ipa kandupidicha genes la 50% genes ko functions are unknown and less than 2% of the genome that codes for proteins. so in the each and every sentence of the salient features of human genome is important. repeated sequence make up very large protein of human genome and repeated sequences are stretches of DNA sequences. so repeated many times. so DNA sequence நிறைய வாட்டி repeated ஆகுதுனா and that is called as what? the repeated sequences னு சொல்லுவாங்க. and நான் சொன்ன மாதிரி chromosome 1 has most genes and chromosome Y has fewest genes, that is 231 genes in chromosome Y and chromosome 1 ன்னு சொல்லும்போது 2968 genes இருக்கு அதுல. okay, and scientists have identified about 1.4 million locations where single base differences, single nucleotide polymorphisms occur in humans. so இது எல்லாம் தான் யாரு கண்டுபிடிச்சாங்க? ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில். ஃபஸ்ட்டு ஹியூமன் ஜீனோம் இவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்குது, நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீன் வந்து 3000 பேசஸ் இருக்குது, அதோட சைஸ் வந்து வேரி ஆகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது the number of genes, இவ்வளோ ஜீன்ஸ் இருந்தாலும் ஓவர் எஸ்டிமேஷன் இவ்வளோ ஜீன்ஸ் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கண்டுபிடிச்ச ஜீன்ஸ்லே 50% ஜீன்ஸ்க்கான ஃபங்க்ஷன் அன்னோனாக இருக்குது. 2% ஆன ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுது? they only code for protein, only 2%, less than 2%. and repeated ஆன sequences என்ன? repetitive sequences என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த குரோமோசோமில் ஜாஸ்தியான ஜீன்ஸ் இருக்குது? குரோமோசோம் 1. எந்த குரோமோசோமில் கம்மியான ஜீன்ஸ் இருக்குது? that is குரோமோசோம் Y. and scientist வந்து நிறைய இதில் வந்து சிங்கிள் பேஸில் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிங்கிள் நியூக்ளியோடைட் போலிமார்ஃபிசம். அண்ட் போலிமார்ஃபிசம்னு சொல்லும்போது நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து அடுத்த லாஸ்ட் டாபிக் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது புரிய வரும் என்னென்னு. ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எதுலேருந்து கேதர் பண்ணாங்க? ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லேருந்து அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க.
ஓகே ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. salient features are very important. ஹைலைட் பண்ணி வச்சு each numbers are very important. ஸோ குரோமோசோம் 1ல இவ்வளோ ஜீன்ஸ் இருக்குது, குரோமோசோம் Yல இவ்வளோ ஜீன்ஸ் இருக்குது. குரோமோசோம் 1 2006 ஆகும்போது கண்டுபிடிச்சாங்க. அது வந்து மெகா ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். சைடில் எழுதி வச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ அந்த ஒரு நம்பரை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதை வந்து எதனால வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எதனால இருக்கும்? தட் இஸ் they can study all the genes in a genome. ஓகேவா? ஒரு ஜீன் வந்து இல்லாமல் ஒரு ஜீன் மட்டும் படிக்காமல் நிறைய ஜீன்ஸ் வந்து இருக்கிற ஜீனோமில் ஃபுல் ஜீன்ஸை பற்றி படிக்க முடியுது. எப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, எங்கே இருக்குது, எவ்வளோ பேசஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, எந்த குரோமோசோம்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ எல்லாத்தையும் இதனால் படிக்க முடியுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இட் இஸ் த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் 99.9% ஆஃப் பேஸ் சீக்வன்சஸ் அமாங் ஹியூமன்ஸ் இட் இஸ் சேம். ஸோ நம்ம வந்து எப்படி தான் நம்ம டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கிறது? ஸோ இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ்? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் நம்ம சொல்லுவோம் ஒரு இண்டிவிஜுவல் யூனிக்காக இருப்பாங்க, ஏதாவது ஒரு கேரக்டர்ஸில் லைக் வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ இட் இஸ் தீஸ் டிஃப்ரென்சஸ் இன் அ சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ that phenotypic appearanceல டிஃப்ரென்ஸ் வருது. எல்லாரும் இண்டிவிஜுவல் எல்லாரும் சேமாக இருக்காங்களா? இல்லை, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. phenotypic appearanceல ஃபிசிக்கல் கேரக்டர்ஸில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்? டிஃப்ரென்ஸ் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏ இருக்கிறதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து லைக் வெரி யூனிக்னஸ் தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் we have to know the two sets of DNA, like two sets of DNA எடுக்கிறோம். for example அதில் வந்து எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்குது? 3 × 10⁶ பேஸ் பேர்ஸ், அந்த மாதிரி 2 sets எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 sets எடுத்து கம்பேர் பண்ணுறதுக்கு லைக் எதுன்னு தெரியறதுக்காக, கம்பேர் பண்ணுறதுக்காக, புரியறதுக்காக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் வெரி குவிக். ஸோ டிஎன்ஏ அதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ குவிக் வே டு கம்பேர் டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆஃப் 2 இண்டிவிஜுவல்ஸ். ஸோ 2 இண்டிவிஜுவல்ஸ்லேருந்து டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்ணி அது வந்து யாருது கம்பேர் பண்ணுறதுக்காக அது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லும்போது ஐடென்டிஃபைங் த டிஃப்ரென்சஸ் இன் சம் ஸ்பெசிஃபிக்கான ரீஜியன் அண்ட் தட் ஸ்பெசிஃபிக் ரீஜியன் இஸ் கால்ட் அஸ் ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ. ஸோ ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏல ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யார் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடான டிஎன்ஏனா என்னது? ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ தட் இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். ஒரு டிஎன்ஏயோட ஸ்மால் ஸ்ட்ரெச் எடுத்திங்கன்னா அதிலே வந்து என்ன பண்ணுறாங்க? தட் இஸ் இட் இஸ் பீன் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். ஸோ தீஸ் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ are separated from bulk genomic DNA as different peaks during density gradient centrifugation. So எப்படி தான் நம்மளுக்கு இந்த repetitive DNA கிடைக்குது? centrifugation பண்ணி இப்போ ஒரு bulk genome எடுத்தோன்னா ஒரு whole டிஎன்ஏ எடுத்தோன்னா அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ என்னது அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏன்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு டிஎன்ஏ இப்போ ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் எடுக்கிறோம். இப்போ வந்து இது ஃபுல் டிஎன்ஏ நினச்சிக்கோங்க. இந்த டிஎன்ஏலேருந்து ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ நான் எடுத்துக்கிறேன். அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரெச்சில் வந்து ஆஃப் டிஎன்ஏ இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். ஸோ இந்த ஒரு டிஎன்ஏ இஸ் பீன் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ் அண்ட் தட் இஸ் ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ. இந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏவை நம்ம எப்படி தான் பல்க் ஜீனோம்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுனா இட் இஸ் பை சென்ட்ரிஃபியூகேஷன். ஓகே, ஸோ the bulk DNA it forms the major peak and other peaks are referred to as satellite. ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேட்டிலைட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏலே நிறைய வாட்டி டிஎன்ஏ ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னா, ரிப்பீட்டடாக அதே சேம் சீக்வன்ஸ் வந்திருக்குன்னா ரிப்பீட்டட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சொல்லுவாங்க. அண்ட் அதை வந்து தட் இஸ் அதில் வந்து ஸ்மால் பீக்ஸும் இருக்குது, மேஜர் பீக்ஸ் லைக் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது கிடைக்குது. அதில் மேஜர் பீக் தான் பல்க் டிஎன்ஏ சொல்லுவோம். அண்ட் ஸ்மால் பீக்ஸை நம்ம சேட்டலைட் டிஎன்ஏ சொல்லுவோம்.
So based on what? Depending upon the base composition, length of segment, the number of repetitive units, satellite DNA, the நிறைய categories, that is microsatellites, mini satellites. So length, like number of repetitive units லாம் depend பண்ணி micro இருக்கு and mini satellites லாம் இருக்கு. Okay, so இங்க பார்த்தீங்கன்னா எஸ் செல் யூனிட் அந்த சாப்டரில் உங்களால் படிக்க முடியும் என்னது சேட்டலைட் டிஎன்ஏன்னு. ஓகேவா? ஸோ ஒரு குரோமோசோம் இருக்குது, அது வந்து குரோமோசோமில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ப்ரொட்ரூஷன் மாதிரி இருக்கும். we can say that as a satellite குரோமோசோம்னு சொல்லுவோம். இங்கே வந்து சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகேவா? சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா that is we have the என்னது, we can see the sequences normally do not code for any proteins. So any proteins கான இது வர மாட்டேங்குது. ஓகேவா? So but they form a large portion of human genome. Human genome க்கு large ஆன இது வருது. ஓகேவா? Okay, so probe means னு கேட்டிங்கன்னா ப்ரோப்னு சொல்லும்போது அது ஒரு சீக்வன்ஸ், தட் இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்டான ஒரு டிஎன்ஏ தான், விச் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை வாட் அ பர்டிகுலரான டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ சீக்வன்ஸ். ஓகேவா? ஓகேவா? ப்ராப்னு சொன்னால் அதுவும் சேம் திங் தான். இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ which has been helpful for finding, ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஒரு ப்ரோப்னு சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் த ப்ரோப். ஸோ இந்த சீக்வன்ஸ் எந்த ப்ரோட்டீன்ஸையும் வந்து கோட் பண்ணாது, பட் தே ஃபார்ம் அ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம். ஓகே, ஸோ லைக் பர்டிகுலர்லி நம்ம சேட்டலைட் டிஎன்ஏ எல்லாம் படிக்கும்போது தட் இஸ் தே வில் நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன்ஸ், அந்த ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சீக்வன்ஸ்க்கு தே ஹேவ் அ ஹை டிகிரி ஆஃப் போலிமார்ஃபிசம் and that is the basis of DNA fingerprinting. So RNA-வா இருக்கலாம், it can be an RNA also. Yes, correct, RNA-வா இருக்கலாம், DNA மட்டும் இல்லை RNA-வா இருக்கலாம். Yes, correct. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போலிமார்ஃபிசம்னு சொல்கிற ஒரு திங், தட் இஸ் அது என்னன்னு பார்ப்போம். அது வந்து தான் இட் இஸ் அ பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா polymorphism என்ன? It is the variation at genetic level. So variation of genetic level, it is the polymorphism which arises due to what? Arises due to mutation. So mutation நால genetic level there is variations. So variations வர்றது தான் polymorphism னு சொல்லுவோம். So polymorphism, it is the basis of DNA fingerprinting. அதனால தான் ஓரோ இண்டிவிஜுவல் நம்ம வந்து ஒருத்தர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு fingerprint வித்தியாசமா இருக்கும். So that is because of polymorphism. That is because of the variation at the genetic level. And இங்க வந்து அந்த ஒரு variations கான reason என்னவா இருக்குதுன்னா mutations இருக்குது. So it is a basis for what? Paternity testing. இப்போ வந்து நம்ம ஒரு சைல்டு வந்து அவங்க ஃபாதர் அதுவா அப்படின்னு தெரியறதுக்காக, அப்பா அவர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கோர்ட்ல இருந்து நிறைய ப்ரோசஸ், லைக் ஃபாரன்சிக் மெடிசனில் தான் இந்த மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அண்ட் தட் இஸ் பிளேயிங் ஆஸ் வாட் அ பெட்டர்னிட்டி டெஸ்டிங்காக ஹெல்ப்ஃபுல்லாக பேசிஸாக இருக்கிறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ then we have to remember about what? Allelic sequence variation has traditionally been described as a DNA polymorphism is more than one variant at locus occurs. So locus எப்பதான் DNA polymorphism னு சொல்லுவோம்னா, that is நம்ம வந்து ஒரு locus எடுத்துக்கிறோம், that is human populationல, அதில் frequency greater than 0.1. ஓகேவா? ஸோ 0.1ல இருக்கிறது மட்டும்தான், தட் இஸ் 0.01ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி கிரேட்டராக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த டிஎன்ஏ போலிமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஸோ இஃப் inheritable mutation is observed at population at high frequency, it is referred to as polymorphism. ஸோ டிஎன்ஏ போலிமார்ஃபிசம்னு சொல்லும்போது அது ஒரு என்டையர் பாப்புலேஷனில் ஹை ஃப்ரீக்வன்சியில் இந்த வேரியேஷன் பார்க்கும்போது தான் நம்ம வந்து இந்த டிஎன்ஏ போலிமார்ஃபிசம்னு சொல்லுவோம். பயோடெக்னாலஜி வீடியோஸ் வேணுமா? ஓகே, நம்ம போட்டுடலாம். ஓகே, கவலைப்படாதீங்க, லைவாகவே நம்ம போட்டுடலாம். ஓகே,
ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லாஸ்ட்டு முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து லைக் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லும்போது என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ, digestion of DNA by restriction endonucleases, separation of DNA fragmentation like electrophoresis னு சொல்ற ஒரு process வச்சு இந்த fragments நம்ம separate பண்றோம் and then blotting பண்றோம் and hybridization நம்ம சொன்ன மாதிரி VNTR probes யூஸ் பண்றோம். So identification variable number of tandem repeats வச்சு நம்ம என்ன பண்றோம்னா இந்த probing பண்றோம். And finally hybridized ஆன DNA fragments by autoradiography. இது வந்து DNA fragments identify பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து autoradiography வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ VNTR varies in size from 0.1 to 20 kb அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஏரியாவிலேருந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வாஸ் டெவலப் பை அலெக் ஜெஃப்ரீஸ்னு சொல்கிற சயின்டிஸ்டோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ வித் தட் உங்களோட இந்த ஒரு சாப்டர் முடியுது. இப்போது தட் இஸ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நீங்கள் வந்து என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அந்த சென்ட்ரல் டோக்மாவில் உங்கள் மனசில் அந்த ஃபிகர் இருக்கணும். அதில் எல்லா ப்ராசஸ் தட் இஸ் ரெப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், அண்ட் ஃபைனலி த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ஜெனட்டிக் கோடு, அண்ட் லாஸ்ட் த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதில் உங்களுக்கு வந்து எல்லா சயின்டிஸ்ட் நேம்ஸ் ஞாபகம் இருக்கணும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு என்சைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக அது வந்து ஏதாவது வரைஞ்சி வச்சோ இல்லைன்னா ரிவிஷன் பண்ணியோ அது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.